ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நீங்கள் யாராச்சும் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ரேரான மென்டல் டிஸார்டர்னு சொல்லப்படுது. ஆனால் இதை பார்த்தா நிறைய பேருக்கு புரியாத ஒரு நோயாகவும் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம மனசு ரியாலிட்டியும் இமேஜினேஷனையும் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்கு. ஸோ நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் இந்த ஸ்கிசோஃப்ரெனியா வந்தால் அந்த லைன் பிளர் ஆகிடும். அதாவது அந்த மனிதனுக்கு உண்மை உலகத்தில் இருக்கிறதும் மனசுக்குள்ள உருவாக கற்பனையும் வேறுபடுத்த முடியாது. ஸோ முதல்ல இது என்ன மாதிரியான நோயின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிரெயின் டிஸார்டர்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம மூளையோட சிக்னல் சென்ட் பண்ணுற விதத்தில் ஏற்படுற இம்பேலன்ஸால தான் இந்த நோய் ஏற்படுது. ஸோ அதனாலேயே மனிதனுக்கு சில விஷயங்கள் ரியல் இல்லாதது போல தோணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த நோயில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அவங்களோட பேசுகிற மாதிரியும், யாரோ பின்னால் நிற்கிற மாதிரியும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு ஹெலுசினேஷன் வரும். அதாவது ரியலில் இல்லாத சில குரல்கள் கேட்கலாம், ரியலில் இல்லாத சில காட்சிகளையும் அவங்க பார்க்கலாம். சிலருக்கு டெலூஷன் வரும். அவங்க சில நம்பிக்கைகளை வச்சுருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தான் சூப்பர் பவர்ஃபுல்லான பர்சன் இந்த உலகத்திலே, இதை மாதிரி நிறைய நம்பிக்கைகளை வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறதுக்கான சான்சஸே இருக்காது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி வாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபீல் பண்ணுறவங்க நார்மலாக நடக்கிற ஒரு உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிறது, நடந்து கொள்வது, ஏன்னா அவங்க திங்க் பண்ணுறது இதெல்லாம் சொசைட்டிக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தோணும். சில நேரம் அவங்க பேசுகிறப்ப சென்டென்ஸை கூட கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். சில சமயம் நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களோட மூட் சேஞ்ச் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே பல பேருக்கு அவங்க ஒரு மென்டல் பேஷண்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்கள சில பேர் தள்ளியும் வைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த சிசோஃப்ரெனியான்னு சொல்லக்கூடியது ஒரு ஜெனட்டிக் ரீசனால் வந்திருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம்னு சொல்லி. அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துருந்துச்சுன்னா ஒரு பர்சனுக்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மூளையில் கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ் ஆனாலும் வர சான்சஸ் இருக்குது. அண்ட் சைல்டுஹுட் ட்ராமா இருந்தாலுமே இது டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், ட்ரக்ஸ், டிப்ரெஷன் இது மாதிரி காரணங்களாலையும் இந்த நோய் ட்ரிகர் பண்ணப்படும். ஸோ இது குணமாகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. தெரப்பி, கவுன்சிலிங், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான மெடிசின்ஸ் எடுத்தோம்னா லைஃப் நார்மலாக ஆகலாம். ஆனால் இந்த கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் இன்னுமே மென்டல் ஹெல்த் பற்றி பேச தயங்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்கள ஒரு மென்டல் பேஷண்ட் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ முடிவாக சொல்லணும்னா ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லக்கூடியது ஒரு நோய் தான். ஆனால் அதில் இருக்கிறவங்க எல்லாம் மென்டல் பேஷண்ட்ஸ் இல்லை. ஸோ அவங்கள நம்மளை மாதிரியே மனசு இருக்கிற பர்சன் தான். ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்குமான வித்தியாசம் தெரியலை. ஸோ அவங்க அந்த ரெண்டு உலகங்களுக்கு இடையில் சிக்கி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனாலே தான் நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசணும், புரிஞ்சிக்கணும், அண்ட் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் டைம் யாராவது மென்டல் இல்னஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுங்க. Sometimes one kind word can heal a broken mind. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னா நம்ம பாடி ஹெல்த் மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ அதை கவனிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டாப்பிக்கில் இன்னும் வீடியோஸ் வேணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.